வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் சிறுத்தொண்ட நாயனார் புராணம். சிறுத்தொண்ட நாயனார் எப்படியெல்லாம் அடியவர்களுக்கு திரு அமுது அளித்தார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் பாடி அருளுகின்றார். 14வது திருப்பாடல். தூய திரு அமுது கனி கண்ணல் அறுசுவை கரி நெய் பாய தயிர் பால் இனிய பண்ணியம் உன் நீர் அமுதம் மேயபடியால் அமுது செய்விக்க இசைந்து அடியார் மாயிரு ஞாலம் போற்ற வரும் இவர்பால் மனம் மகிழ்ந்தார் என்பது திருப்பாடல். அடியவர்களுக்கு எப்படி உரியவாறு திரு அமுது அமைக்க வேண்டும் என்று அதனை குறிக்கின்ற வகையில் இந்த திருப்பாடல் அமைகின்றது. அரசரிடம் சிறந்த சேனை தலைவராகவும் பேரன்பு உடையவராகவும் இருந்தார் பரஞ்சோதியார். எனவே ஒன்றும் குறைபாடு இல்லாமல் இந்த எல்லாவற்றையும் அமைத்து அடியவர்களுக்கு அமுதூட்டினார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் விரித்து கூறுகின்றார். உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தினில் என்று முன்பு இளையான்குடி நாயனார் புராணத்திலே பொதுவகையால் கூறினார். அதனை இங்கே இந்த இடம் நோக்கி விரித்து கூறுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இது நம் போன்றவர்களுக்கு இதனை வற்புறுத்தி உபதேசிக்கும் வகையாலும் விரித்து காட்டி அருளுகின்றார். தூய்மையாகிய திரு அமுதும் கனி வகைகளும் சர்க்கரையும் 6 சுவைகளை உடைய கறி வகைகளும் நெய்யும் உறைந்த தயிரும் பாலும் இனிய பலகாரங்களும் அமுதம் போன்ற உண்ணீரும் ஆகிய இவைகளை தகுந்த முறையில் திரு அமுது செய்வித்தார் அடியார்களுக்கு. திரு அமுது என்று இங்கே குறிப்பிடப்படுவது செந்நெல்லின் அடிசில் ஆகிய செந்நெல்லால் ஆக்கப்பட்ட சாதம். பால் என்பது திரட்டி காய்ச்சிய பால். உண்ணீர் அமுதம் என்று இங்கே குறிக்கப்படுவது உண்பதற்கான பக்குவப்படுத்தப்பட்ட நீர். தாகத்திற்காக குடிக்கும் நீர் வேறு, உண்ணும் பொழுது உணவின் ஒரு வகையாக பக்குவப்படுத்தப்பட்ட நீர் அது மிக முக்கியமான ஒரு அங்கம். பாய தயிர் என்பது பிறையிட்டு கட்டியாக்கிய தயிர். இவைகளெல்லாம் நியமமாக நாள்தோறும் செய்யும் வகை. இவ்வாறு திரு அமுது படைக்க அடியார்கள் எல்லோரும் மிக்க மனம் மகிழ்ந்து ஆனந்தம் கொண்டார்கள். 15வது திருப்பாடல். சீதமதி அரவினுடன் செஞ்சடை மேல் செறிவித்த நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகையார் அவர் முன்பு மிகச் சிறியராய் அடைந்தார். ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல். நாயனாரது இயற்பெயர் பரஞ்சோதியார் என்று நாம் பார்த்தோம். அவருக்கு சிறு தொண்டர் என்ற நாமம் உலகிலே வழங்கி வருகின்றது. அந்த நாமம் வந்த காரணத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் இத்திருப்பாடலில் பாடி அருளுகின்றார். குளிர்ந்த சந்திரனை பாம்பினுடனே சிவந்த சடையின் மேல் நெருங்கும்படி வைத்த சிவபெருமானது அடியார்களுக்கு விருப்பத்துடன் வழிபாடு செய்கின்றார். மேன்மை உடையவர்களாகிய சிவன் அடியார்களின் முன்பு தம்மை மிகவும் சிறியவராக வைத்து அவர்களின் திருவடி பணிந்து ஒழுகி வந்தார். எனவே சிறு தொண்டர் என்ற பெயருடன் திருநாமத்துடன் திகழ்ந்தார். சிறு தொண்டர் என்ற இந்த திருநாமம்தான் பரஞ்சோதியார் என்பது நாயனாருடைய இயற்பெயராக இருந்தாலும், அது பலர் புகழும் திருநாமமாக இருந்தாலும், சிறு தொண்டர் என்ற இந்த திருநாமம்தான் உலகிலே மிக பிரசித்தி பெற்று வழங்கி வருகின்றது. திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்தினுள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் போற்றப்பட இருக்கின்றது. நாயனாரது விருப்பத்திற்கு இணங்கிய நாமமாகவும் இது தெரிகின்றது, விளங்குகின்றது. எனவேதான் பரஞ்சோதியார் என்ற இயற்பெயரை விட சிறு தொண்டர் என்ற திருநாமமே ஓங்கி புகழப்பட்டு வழங்கலாயிற்று. அடியவர்களது பெருமையின் முன்பு தம்மை மிகச் சிறியராகவே கண்டு அடைந்து ஒழுகினார். அடியவர்களை காணும்தோறும் இவர்களது பெருமை எங்கே, அடியேனது சிறுமை எங்கே, இவர் கருணையினால் தமது பெருமை பாராது இந்த சிறியேனை ஆட்கொள்ள எழுந்தருளினார் என எண்ணி அதற்கு தக்க நடந்து கொண்டார். அது பரஞ்சோதி நாயனாரினுடைய தன்மை. எத்தனையும் அரிய நீ எளியை ஆனாய், எளியேனை வந்து இறங்கி ஏன்று கொண்டாய், இத்தனையும் எம்பரமோ ஐய ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே என்று திருநாவுக்கரசு பெருமான் தேவாரம் கூறுவது போன்று சிறுத்தொண்ட நாயனாரின் தன்மை அமைகின்றது. தொடர்ந்து 16 மற்றும் 17வது திருப்பாடல்கள். கண்ணுதலார் கணபதீச்சரத்தின் கண் கருத்து அமர
உன் நிறை அன்பினில் பணி செய்து ஒழுகுவார் வழுவின்றி எண்ணில் பெரும் சீர் அடியார் இடைவிடாது அமுது செய்ய நண்ணிய பேர் உவகையுடன் நயந்து உறையும் நாளின் கண் நீராறும் சடைமுடியார் அருளினால் நிறை தவத்து பேராளர் அவர் தமக்கு பெருகு திருமனை அறத்தின் வேறாகி விளங்கும் திருவெண்காட்டு நங்கைபால் சீராளத் தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார். நெற்றிக்கண்ணை உடைய இறைவரது கணபதீஸ்வரத்தின் கண்ணே கருத்துப் பதிய விரும்பி உள்ளே நிறையும் அன்பினாலே திருப்பணிகள் செய்து ஒழுகுகின்றார் சிறுத்தொண்ட நாயனார். அளவில்லாத பெருமை உடைய சிறந்த அடியார்கள் இடையறாது வந்து அமுது செய்தருள மிகப்பெரிய மகிழ்ச்சியுடன் சிறுத்தொண்ட நாயனார் அங்கே விரும்பி அமர்ந்திருந்த அந்த நல்ல நாட்களிலே சிவபெருமானது திருவருளினால் நிறை தவத்தினை உடைய அவருக்கு சிறு தொண்டருக்கு பெருகும் சிறந்த இல்லறத்தின் வேர் என்று விளங்கும் திருவெண்காட்டு நங்கை எனும் திருமனைவியாரது திருமணி வயிற்றின் இடமாக சீராளதேவர் என்னும் திருமகனார் வந்து அவதரித்து அருளினார். சிறுத்தொண்ட நாயனார் செய்து வருகின்ற சிவன் பணியும் அடியாரை அமுது ஊட்டிய பணியும் கூட சிவன் அருள் சுரந்தமையினால் திருமைந்தர் அவதரித்தார். சிறுத்தொண்ட நாயனாரின் தவம் நிறை தவம். அவரது தவம் இந்த மகப்பேற்றினாலே நிறைவு எய்த உள்ளது. அப்படிப்பட்ட நிறை தவத்து பேராளர். தவம் என்பது உண்மையில் சிவன் பூஜையும் சிவன் அடியார்களின் பூஜையுமே ஆகும். அத்தகைய நிறை தவத்து பேராளரான சிறுத்தொண்ட நாயனாருக்கு அவரது திருமனைவியான திருவெண்காட்டு நங்கை அம்மையிடம் திருமைந்தர் அவதரித்தார். மனை அறமாகிய இல்லற தர்மத்திற்கு, அந்த இல்லற தர்மம் என்ற தவத்திற்கு மனைக்கிழத்தியாரான திருமனைவியாரே வேர் போன்றவர். இவர்களது இல்லறச் சிறப்பு இனிமேல் வரும் சரித நிகழ்ச்சியிலே நாம் காண இருக்கின்றோம். அப்படிப்பட்ட சிறுத்தொண்ட நாயனாருக்கு அவர்தம் திருமனைவியாரின் திருமணி வயிற்றில் சீராளதேவர் எனும் திருமைந்தர் திரு அவதாரம் செய்தார். சீராளதேவரின் பெருமைதான் எத்தனை எத்தனை. சீராளதேவர்தான் சிறுத்தொண்ட நாயனார் புராண விளைவுக்கு மூலமாக இருப்பவர். சீராளதேவர்தான் இறைவர் தாமே விரும்பிய பண்டம் என சொல்லப்பெறும் பேறு பெற்றவர். சீராளன் சிறுத்தொண்டன் என்று திரு ஞானசம்பந்த பெருமானது மறை திரு வாக்கினில் பிறக்கும் பேறு உடையவர். முருகப்பெருமானுடனும் அம்மையுடனும் வந்து இறைவர் ஆட்கொள்ளும் தனி சிறப்பு உடைய பேறு பெற்றவர், பேறு பெற இருப்பவர். இத்தனை பெருமைகள் உடையவர். எனவே நீடு மகனார் என்று போற்றப்பட்டவர். சீராள தேவர் எனும் திருமைந்தர் என்று தெய்வ சேக்கிழார் பெருமானால் போற்றப்பட்டவர். 18 மற்றும் 19வது திருப்பாடல்கள். அருமையினில் தனி புதல்வர் பிறந்த பொழுது அலங்கரித்த பெருமையினில் கிளை கழிப்ப பெறற்கரிய மணி பெற்று வரும் மகிழ்ச்சி தாதையார் மனத்து அடங்கா வகை வளர திருமலி நெய்யாடல் விழா செங்காட்டங்குடி எடுப்ப மங்கள நல்லியம் முழக்க மறை முழக்கம் வான் அளப்ப அங்கணர்தம் சீர் அடியார்க்கு அளவிறந்த நிதி அளித்து தங்கள் மரபினில் உரிமைச் சடங்கு தச தினத்தினிலும் பொங்கு பெரு மகிழ்ச்சியுடன் புரிந்து காப்பு அணி புனைந்தார் என்பவை திருப்பாடல்கள். இந்த 2 திருப்பாடல்களில் சீராளதேவரது திரு அவதாரத்தில் நிகழ்ந்த மகிழ்ச்சி செயல்களும் மங்கள சடங்குகளும் கூறப்படுகின்றன. அருமையாக ஒப்பற்ற மகனார் பிறந்த பொழுது அலங்காரங்கள் செய்து அப்பெருமையினால் சுற்றத்தவர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மனை அலங்காரங்கள் முதலான அலங்காரங்களை செய்கின்றார்கள். தந்தையார் பெறுவதற்கு அரிய மகனை பெற்றதனால் மகிழ்ந்தார். குழந்தை பிறந்த பொழுதே ஜோதிஷம், குழந்தையின் உடல் அமைப்பு, இலக்கண நூல் முதலிய அளவைகளால் கண்டு அறிந்து கொள்வது அந்த நாள் வழக்கம். எனவே இவைகள் மூலம் அந்த மகவின் திருமைந்தரின் எண்ணற்ற பெருமை பெற இருக்கின்ற அந்த திருமைந்தர் அவர் தமக்கு பெறற்கரிய மைந்தர் என்று தந்தையார் மிக்க மகிழ்ச்சி கொண்டார். நன்மகப்பேற்றில் அயலோர்களெல்லாம் செய்வதற்கு உரிய மகிழ்ச்சி சடங்கு அது நெய்யாடல் விழா என்ற சடங்கு. ஆளுடைய பிள்ளையார் திரு ஞானசம்பந்த பெருமானின் திரு அவதாரத்திலே இதனை நாம் காண்கின்றோம்.
எண்ணெயாடல் விழா என்று சொல்பவர்களும் உண்டு. இனி மங்கள வாத்தியங்கள் முழக்கப்படுகின்றன. வேத மந்திரங்களை ஓதி வாழ்த்துகின்றார்கள். இறைவருடைய சிறப்புடைய அடியார்களுக்கு அளவில்லாத நிதிகளை கொடுக்கின்றார் சிறுத்தொண்ட நாயனார். தமது குல மரபிற்கு உரிய விதிச்சடங்குகளை 10 நாட்களிலும் செய்கின்றார். பிறந்தவுடன் 10 நாட்கள் சடங்குகள் செய்கின்ற குலமரபும் இருக்கின்றது. 16 நாள் சடங்குக்குரிய அந்த சடங்குகளை செய்கின்ற குலங்களும் இருக்கின்றன. இவை ஒவ்வொரு மரபிற்கும் குலத்திற்கும் வேறுபாடு பெற்று இருக்கும். திருநீற்றுக் காப்பினை காப்பாக அணிவிக்கின்றனர். 20வது திருப்பாடல். ஆர்வம் நிறை பெரும் சுற்றம் அகமலர அளித்து அவர்தாம் பார்பெருகும் மகிழ்ச்சியுடன் பருவமுறை பாராட்டு சீர்பெருகச் செய்ய வளர் திருமகனார் சீரடியில் தார்வளர் கிண்கிணி அசைய தளர் நடையின் பதம் சார்ந்தார். குழந்தை பிறந்தவுடன் சுற்றத்தவர்களுக்கு மிகச் சிறப்புடன் வரிசைகள் தந்து மகிழ்வதும் சடங்குகளில் ஒன்று. முதலில் சிவன் அடியார்களுக்கு நிதி அளித்ததை அதன் சிறப்பை முதலில் கூறி இனி சுற்றத்தவர்களுக்கும் இவ்வாறு பெரும் நிதிகளை மனமகிழ கொடுக்கின்றார் சிறுத்தொண்ட நாயனார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் இதனை குறிப்பிடுகின்றார். அப்படி இருக்கும் நாட்களிலே பருவங்கள் தோறும் செய்யப்பெறும் சடங்குகளையெல்லாம் சிறப்பு பெருகச் செய்கின்றார் சிறுத்தொண்ட நாயனார். வளரும் திருமகனாராகிய சீராள தேவ நாயனாருக்கு செங்கீரை பருவம் முதலாக வகுத்துச் சொல்லப்படும் பிள்ளைத்தமிழ் பருவங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பருவங்களில் செய்யும் சிறப்புகள் சடங்குகள் இவைகளை நாம் திரு ஞானசம்பந்த பெருமான் புராணத்திலே விரிவாக சிந்தித்திருக்கின்றோம். இவ்வாறெல்லாம் பருவங்கள் தோறும் சிறப்புகள் செய்ய சிறுத்தொண்ட நாயனாரின் திருமகனாராகிய சீராள தேவ நாயனார் வளர்ந்து தமது சிறிய திருப்பாதங்களில் மாலையாக கோர்க்கப்பட்ட கிண்கிணி சதங்கை அசையும்படி தளர் நடை பருவத்தினை சார்ந்தார். 21வது திருப்பாடல். சுருளும் மயிர் நுதல் சுட்டி துணைக்காதின் மணிக்குதம்பை மருவு திருக்கண்ட நான் மார்பினில் ஐம்படை கையில் பொருவில் வைரச் சரிகள் பொன் அரைஞான் புனை சதங்கை தெருவில் ஒளிவிளங்க வளர் திருவிளையாட்டினில் அமர்ந்தார். இத்திருப்பாட்டில் சீராள தேவ நாயனாரை பிள்ளை பருவத்திலே அலங்காரம் செய்த திருக்கோலம் அது கேசாதி பாதமாக தெய்வ சேக்கிழார் பெருமான் அத்திரு தரிசனத்தை நமக்கு காட்டுகின்றார். சுருளுடைய மயிர் நிறைந்த நெற்றியிலே சுட்டி அணிந்திருக்கின்றார். மயிர் சுருண்டு இருத்தலும் நெற்றியில் சுருண்டு விழுதலும் அது உடல் அழகு இலக்கணங்கள் ஆகும். 2 காதுகளிலும் குதம்பை காதணிகள் அணிந்து விளங்குகின்றார். குதம்பை என்பது காதுகளின் வளர்ச்சிக்காக இடப்படும் காதணி. அது இரத்தினத்தினால் செய்யப்படுவது. இனி திருக்கண்டத்தில் நான் என்ற தங்கச்சரம் அணிந்திருக்கின்றார். மார்பினிலே ஐம்படை தாலி அணிந்திருக்கின்றார். ஐம்படை தாலி என்பது பிள்ளைகள் வளரும் பொழுது காத்தல் தொழிலை செய்யும் திருமாலின் ஆயுதங்களான சங்கு சக்கரம் வாள் தண்டு வில் என்ற 5 படைகள் அதனை தங்கத்தினால் செய்து அத்திருமால் இக்குழந்தையை காக்க வேண்டும் என்று இடப்படும் ஒரு ஆபரணம். இது குழந்தையை காவல் காக்கும் என்பது மரபு. திருக்கரங்களிலே கைவளையும் திருத்தோள்களிலே தோள்வளையும் அணிந்திருக்கின்றார். இடுப்பிலே பொன்னால் ஆன அரைஞான் அணிந்திருக்கின்றார். திருவடியில் சதங்கை அணிந்திருக்கின்றார். இவ்வாறு தலை முதல் திருப்பாதம் சுட்டி முதல் சதங்கை வரை கூறப்பட்ட இந்த அணிகலன்களையெல்லாம் பூட்டப்பெற்று தெருவிலே ஒளிவிளங்க வளரும் பிள்ளை திருவிளையாட்டிலே விரும்பி இருக்கின்றார் சீராள தேவர். 22வது திருப்பாடல். வந்து வளர் மூவாண்டில் மயிர்வினை மங்கலம் செய்து தந்தையாரும் பயந்த தாயாரும் தனிச்சிறுவர் சிந்தை மலர் சொல் தெளிவில் செழுங்கலைகள் பயில தம் பந்தமர வந்தவரை பள்ளியினில் இருத்தினார். நன்கு வளர்ந்து வருகின்றார் சீராள தேவ நாயனார். 3 ஆண்டு வருகின்றது. 3வது ஆண்டில் மயிர் நீக்கும் மணவினை என்ற மங்களச் சடங்கு, அதனை சௌல கல்யாணம் என்று சொல்வார்கள், அதனை செய்கின்றார்கள்.
தந்தையாரும் ஈன்றெடுத்த தாயாரும் தம் ஒப்பற்ற சிறிய தோன்றலாராகிய மகனாருக்கு மனம் மலர்வதற்கு ஏதுவாகிய சொற்களின் தெளிவினை உடைய செழுங்கலைகளை பயில்வதற்காக தமது பிறவி பந்தம் நீங்க வந்த அவரை பள்ளியினிலே சேர்க்கின்றார்கள். சீராள தேவர் அவர் தமக்காக அங்கே வரவில்லை, திரு அவதாரம் செய்யவில்லை. தம்மை ஈன்ற தாய் தந்தையர்களின் இருவர்களின் பந்தம், அது காரணமாக வரும் பிறவி, இவை அரும்பொருட்டே, இவற்றை அறுக்கும் பொருட்டே அவதரித்தவர் சீராள தேவர். மகன் என்னும் உலகப்பற்றை அறுப்பதற்கு நிலைக்களமாய் வந்த இவர் அதன் மூலமே தன்னை ஈன்றோர்களின் பிறவி அறுக்க ஹேத்துவானார் என்ற சரித விளைவை நாம் காண இருக்கின்றோம். எனவே தங்கள் பந்தம் அற பிறந்தவரை பள்ளியினில் அமர்த்தினார்கள், பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார்கள். 23வது திருப்பாடல். அந்நாளில் ஷண்பை நகர் ஆண்டகையார் எழுந்தருள முன்னாக எதிர்கொண்டு கொடுபுகுந்து முன்னூல் சேர் பொன்மார்பில் சிறு தொண்டர் புகழி காவனார்தம் நன்னாமச் சேவடிகள் போற்றி இசைத்து நலம் சிறந்தார். அந்த நாட்களில் சீர்காழி ஆண்டகையாராகிய ஆளுடைய பிள்ளையார் திரு ஞானசம்பந்த பெருமான் திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருள முப்புரி நூல் அணிந்த பொன்பூண்ட மார்பினை உடைய சிறு தொண்டர் திரு ஞானசம்பந்த பெருமானின் முன்னாகச் சென்று எதிர்கொண்டு அழைத்து கொண்டு வந்து நகரினிலே புக்கு தமது மனையில் எழுந்தருளிவித்து சீர்காழி தலைவரான திரு ஞானசம்பந்த பெருமானின் நல்ல பெருமையுடைய திருவடிகளை துதித்து நன்மை சிறக்க பெற்றார். தமது திருமனையில் திரு ஞானசம்பந்த பெருமானை எழுந்தருளிவித்து உபசரித்தார். 24வது திருப்பாடல். ஷண்பையர்தம் பெருமானும் தாங்கிய பெருங்காதல் பண்புடைய சிறு தொண்டருடன் பயின்று மற்ற அவை மண் பரவும் திருப்பதிகம் தனில் வைத்து சிறப்பித்து நண்பருளி எழுந்தருள தாம் இனிது நயப்புற்றார். திரு ஞானசம்பந்த பெருமான் திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருளி சிறு தொண்ட நாயனாரின் திருமனைக்கு எழுந்தருளியதை நாம் திரு ஞானசம்பந்த பெருமானின் புராணத்தினுள்ளும் பார்த்தோம். சீர்காழியர்களது தலைவராகிய ஆளுடைய பிள்ளையாரும் தாங்குவதற்கு அரிதாய் மேன்மேலும் ஓங்கி வளரும் பெரிய காதல் பண்பினை உடைய சிறு தொண்டருடன் பயின்று இனிது அமர்ந்து அருளுகின்றார். அன்பரோடும் மரீயி என்பதற்கு ஏற்ப சிறு தொண்ட நாயனாரது சிறப்பினை இந்த உலகம் போற்றும் திருப்பதிகத்தினிலே திரு ஞானசம்பந்த பெருமான் பாராட்டி வைத்தருளி சிறப்பு செய்கின்றார். புண்ணிய பேற்றினால் இப்புவனியில் வந்து பிறந்து சிவநெறி வந்து ஒழுகுவார்களே திரு ஞானசம்பந்த பெருமானின் திருப்பதிகங்களை பரவி உய்யும் திறத்தவர்கள் ஆவார்கள். மற்றைய விண்ணவர்களும் கூட மற்றவர்களும் கூட அறிந்து பரவும் ஆற்றல் இல்லாதவர்கள். அத்தகைய திரு ஞானசம்பந்த பெருமானின் திருப்பதிகத்தினிலே சிறு தொண்ட நாயனாரை வைத்து பாராட்டி இருக்கின்றார். பிள்ளையாரது திருவாக்கினில் வரும் பெரும் பேற்றினாலே ஸ்தாவரங்களாகிய பனைமரங்களும் பிறவி நீங்கி முக்தி பெற்றன, எலும்பும் பெண்ணானது என்ற அந்த அருளிப்பாடுகளையெல்லாம் இங்கே நாம் நினைவு கூறுகின்றோம். பொடிநுகரும் சிறு தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் வீற்றிருந்தான் கணபதீச்சரத்தானே என்றும் சீராளன் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய பேராளன் என்றெல்லாம் திரு ஞானசம்பந்த பெருமானின் திரு செங்காட்டங்குடிக்குரிய திருப்பதிகத்திலே திரு ஞானசம்பந்த பெருமான் சிறு தொண்ட நாயனாரை பாராட்டியிருப்பதை காண்கின்றோம். அப்படி பாராட்டியதோடு தமது நண்பர் என்ற பெரும் பேற்றினை சிறு தொண்ட நாயனாருக்கு தந்தருளுகின்றார் திரு ஞானசம்பந்த பெருமான். இத்திறத்தினை நம்பியாண்டார் நம்பிகள் சுவாமிகளும் ஆளுடைய பிள்ளையார் திரு அந்தாதியின் உள்ளே வைத்து பாடி அருளியிருக்கின்றார். உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்பது திருக்குறள். தம் திரு அடிக்கு அடியராய் ஒழுகிய சிறு தொண்டருக்கு நண்பர் என்ற பெருமை ஈந்தருளியது எந்தம் பரமாச்சாரியாரான திரு ஞானசம்பந்த பெருமானது பெரும் கருணை திறம் ஆகும். அப்படி அந்த நட்பு என்ற பேற்றினையும் தந்து திரு ஞானசம்பந்த பெருமான் திருச்செங்காட்டங்குடியிலிருந்து மற்றைய தலங்களுக்கு எழுந்தருளுகின்றார். பிள்ளையாரது திறங்களை எப்பொழுதும் எண்ணி எண்ணி இன்புற்று இருக்கின்றனர் சிறு தொண்ட நாயனாரும் அவர்தம் திரு மனைவியாரும். இந்த சரிதத்திலே சிறு தொண்ட நாயனாரது சரிதத்திலே இனிமேல்தான் இறைவர் பைரவராக வந்து சிறு தொண்ட நாயனாரையும் சீராள தேவரையும் ஆட்கொள்ள இருக்கின்றார். இறைவர் இவர்களுக்கு இனி செய்யப்போகும் அந்த பேர் அருள்
அச்சரித நிகழ்ச்சியில் வெளிப்பட காணும் சீராள தேவரது சிறப்பும் திருவருள் குறிப்பினால் முன்பாகவே இத்திருப்பதிகங்களினுள்ளே திரு ஞானசம்பந்த பெருமானார் முன்குறிப்பாக போற்றப்பட்ட திறத்தை நாம் கண்டு மகிழ்கின்றோம். இனி இறைவனார் வைரவராக வருகின்ற மிகச் சிறந்த பகுதி, அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.